ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு என்ன சமையல்னால் துவரம் பருப்பு, பொன்னாங்கண்ணி கீரையும் பருப்புங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சாதம். மார்னிங் அரிசி ஆட்டிகிட்ருக்கேன் இட்லிக்கு. சைட் பை சைடாக உளுந்தங்கஞ்சி வைக்கணும், முறுக்கு சுடணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, பருப்பு வந்துட்டு வேக வச்சுக்கலாம். 2 தக்காளி, சீரகம், விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 5 விசில் விட்டோம்னா நமக்கு ரெடி ஆயிருங்க. மாவாட்டும் போது சரி உளுந்தங்கஞ்சி கொஞ்சம் வச்சிடலான்ட்டு உளுந்து ஒரு கை எடுத்து போட்டுட்டு அது கூட தேங்காய், ஏலக்காய் தூள் இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்சியில் இப்படி அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்ததை வந்துட்டு நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூள் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இந்த உளுந்து வந்து வேகிற வரல கொஞ்சம் நேரம் விட்டுடலாங்க. அது பபிள்ஸாக வரும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிக்கோங்க. நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க, உளுந்து நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி வந்து இது நான் ஒவ்வொரு டைம் வாங்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு கருப்பட்டி மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், குப்பை மண் தூசி ஏதாவது இருக்கான்ட்டு. இல்லைன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த பேட்ச் நான் வாங்கிட்டு வந்ததில் வந்துட்டு இதில் எதுவும் மண் தூசிலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் வேணால் வாங்கிட்டு வந்து அது தனியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு வடிதட்டு போட்டு வடிகட்டியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி நல்லா பபிள்ஸாக வந்துருச்சுங்க. நல்லா கஞ்சி நல்லா வெந்துருச்சு. உளுந்து பச்சையாகவும் ஆட்டி கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு. என் குழந்தைங்க 2 டைப்பாகவும் சாப்பிடுவாங்க. டைம் இல்லைன்னா அப்படியே வந்துட்டு உளுந்து ஆட்டும் போதே 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கருப்பட்டி போட்டு கொடுத்துருன்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. இல்லை பெரியவங்க வந்து அந்த மாதிரி பிடிக்காது, நமக்கு அந்த பச்சை வாசம் அரைக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வச்சு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இப்போ பருப்பு வந்து தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் இது 2ஐயும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இது வந்து காரத்துக்கு வந்து வெறும் வரமிளகா மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலைங்க இதை 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுறணுங்க. கீரை குழம்புக்கு வந்து உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் நான் லாஸ்ட் வீடியோலையே. லாஸ்ட்டாக வந்து உப்பு போட்டால் தான் அந்த கீரையோட பச்சை கலர் வந்து அப்படியே இருக்கும். அடுத்தது வந்துட்டு பருப்பு வெந்துருச்சுங்க, அதை எடுத்து வச்சுட்டேன். கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது வெங்காயம் வந்து வதங்கினதையும் நம்ம பருப்பில் வேக வச்சுருந்தோம்லங்க தக்காளி 2 அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இந்த கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அலசி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த கீரையும் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அப்போது கீரை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் தக்காளியோட வதங்கட்டும். அந்த மாதிரி கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெங்காயம் தக்காளி கீரையெல்லாம் வந்து வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சுடணுங்க. அவ்வளோதாங்க, கொதிச்சு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கீரை வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். தேவையான கல்லுப்பு போட்டால் நம்மளோட சுவையான பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சைட் பை சைடாக அம்மா வந்து முறுக்கு சுட்டுட்டு இருந்தாங்க. இந்த முறுக்கோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படி அரிசிங்க, நம்ம இட்லி அரிசி இருக்குல்லங்க, அது வந்து ஒரு படி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு 1/4 படி வந்து உளுத்தம்பருப்பு, 1/4 படி பொட்டுக்கடலை. உளுத்தம்பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணுங்க. அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். அந்த வடசட்டியோட சூட்டில் இருந்தால் போதுங்க. போட்டுட்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பவுட்ரு மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட்டுறனால அதிலே வந்துட்டு நம்ம முறுக்குக்கும் ஆட்டிக்கலான்ட்டு அம்மா வந்து இந்த டைம் ஆட்டி தான் சுட்டாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து மிஷினில் கொடுத்து செஞ்சுருவாங்க. ஆட்டும்போது நம்ம அரிசி மட்டும் ஒரு படி ஊற வச்சுருக்காங்கள, அதை அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, அது கூட வந்து ஓமம், அப்புறமேட்டுக்கு வெள்ளை எள்ளு இருக்குல்லங்க, அது உப்பு. காரத்துக்கு வந்து இந்த டைம் அம்மா பச்சை மிளகா மட்டும் யூஸ் பண்ணாங்க. பச்சை மிளகா எப்படி போடுவாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருவாங்க. வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருவோங்க. நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிதட்டி போட்டு வடிகட்டிடும். இல்லை அந்த தூள் மாதிரி இருக்கும்லங்க, நாராக இருக்கிறதெல்லாம் போய் அந்த முறுக்கு குழாயில் அடைச்சிக்கும், வந்து கரெக்டாக அந்த ஷேப் வராது.
வடிகட்டி எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி முறுக்கு மாவு வந்து பதத்துக்கு எடுத்துக்கணும். இதுக்கு வெண்ணெய் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. இது மட்டும் போட்டாவே முறுக்கு வந்து பொறுன்னு இருக்கும். எப்பவுமே எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. சரி, நாங்கள் லீவில் இங்கே வெக்கேஷனுக்கு வந்திருக்கனால பாப்பாங்க கேட்டாங்கன்னு சுட்டுட்ருக்காங்க. அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் போட்டாங்க. நான் லாஸ்ட்டு 2 பேட்ச்க்கு தான் வந்தேன். மற்ற வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு சரி லாஸ்ட்டாக வந்துட்டு சரி வீடியோ எடுக்கலாம், ரெசிபி ஷேர் பண்ணலான்ட்டு தான் ஆட் பண்ணேன். இந்த மாதிரி கரண்டிலே நம்ம போட்டுக்கலாங்க. இல்லைன்னா நம்ம பாத்திரம்லாம் மூடி வைப்போம்லங்க தட்டு, அதை வந்து திருப்பி போட்டு அது மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து அனுபவம் இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு போட்டுடலாங்க. டக்குன்னு புளிய வராதவங்க வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நான் செய்யும் போதெல்லாம் வந்து தட்டு வச்சுக்குவேன் மேக்ஸிமம். ஏன்னா வந்துட்டு அதுதான் நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கும். பெரியவங்க ஸ்பீடுக்கு நம்மளால் போட முடியாது இல்லைங்க, அந்த மாதிரி போட்டுப்பேன் நான். அம்மா வந்து இந்த மாதிரி கரண்டிலே வச்சு புழிஞ்சு விட்டுருவாங்க. ஒரு பேட்ச் எடுத்தாச்சுங்க, அடுத்தது வெந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. லாஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மாவு இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுருவாங்க. எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும், அதனால் அந்த ஒரு இது மட்டும் இப்படி பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து சாதம் வச்சுட்டாங்க சைட் பை சைடாக. சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, அப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. ஸோ அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலான்ட்டு சாப்பாடு கீரையும் பருப்புங்க. அப்புறம் மார்னிங்கே வந்துட்டு எல்லோரும் உளுந்தங்கஞ்சி குடித்தாச்சு. என் பொண்ணு இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தாங்க, அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குங்க. நேற்று வந்து கம்பு கலரி இருந்தோம், அது மீதி வந்துட்டு இருக்குது, அது மதியம் குடிக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் முறுக்கு சுட்டதை எடுத்து வச்சாச்சுங்க. அவ்வளோதான், இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி மாவு அரைச்சி முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான், ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண 9:30க்கு. என்னோடய வீடியோஸ்லாம் முடிச்சிருந்ததுன்னா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்